வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல மெயின்ஸ் பேப்பர் வந்து எப்படி அப்ரோச் பண்றது? போன தடவை அதாவது 25/2/2023ல நடந்த எக்ஸாம்ல எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஏன்னா போன தடவை வந்து நமக்கு 2, 2A 2க்குமே வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருந்தது. சரிங்களா? இப்பதான் வந்து பிரிச்சிருக்காங்க. 2க்கு மட்டும் டிஸ்கிரிப்டிவ், 2Aக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து பிரிச்சிருக்காங்க. நீங்க படிக்கும்போது நம்ம ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எது படிப்போம்னா, மோஸ்ட்லி சிலபஸ் வந்து சேமா இருக்கனால டிஸ்கிரிப்டிவ்க்கு நம்ம எந்த அளவுக்கு டீப்பா படிக்கிறோமோ, அதே தான் வந்து 2Aக்கும் படிப்போம். அதாவது அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் வந்து படிப்போம். நம்ம அப்பதான் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ்ல வந்துட்டு நம்ம டைம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படும். பட் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்க்கு வந்து நமக்கு டைம் வந்து அதிகமா தேவைப்படும். எழுதுறதுனால நமக்கு வந்து அவங்க குடுத்திருக்க டைம் பீரியடுக்குள்ள எவ்வளோ ஷார்ட்டா நம்ம சொல்ல வேண்டியத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். என்ன பாயிண்ட்ஸ் நம்ம அந்த இடத்துல பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்துல தான் நமக்கு தோணும். நம்ம என்னதான் வந்து புக்ஸ வந்து கவர் டு கவர் படிச்சுட்டு போனாலுமே, நம்ம அந்த கொஸ்டின் பார்த்த உடனே அந்த நேரத்துல நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ அத தான் நம்ம வந்து பிரசன்ட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் அது வேலிடான பாயிண்ட்ஸ் வரும். நம்ம எதுவுமே படிக்காம சும்மா ஹெட்டிங் மட்டும் நம்ம செமஸ்டர் எக்ஸாம் காலேஜ்ல எழுதுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போய் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் நம்ம அங்க போக முடியாது. ஏன்னா நமக்கு குடுக்குற கீவேர்ட் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அதே சமயம் பேப்பரும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் முக்கியம். நமக்கு எப்பவுமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் போடுவோம் இல்லையா? மெயின்ஸ்லயும் வந்து நமக்கு எப்படின்னா ஒரு டம்மி ரெஜிஸ்டர் நம்பர் தருவாங்க. இந்த டம்மி ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் ரெஜிஸ்டர் நம்பர வச்சு யாரும் வந்துட்டு ஆ என்ன சொல்றது? அந்த ரெஜிஸ்டர் நம்பர வந்து மிஸ்யூஸ் பண்ணி கிளியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டம்மி ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அப்படி தருவாங்க. நீங்க டிஸ்கிரிப்டிவ் முடிச்சு அடுத்து இன்டர்வியூ லெவல் போஸ்ட்டுக்கு போனாலுமே, அங்க உங்களுக்கு டம்மி ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கும். சரிங்களா? ஒரிஜினல் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க இன்டர்வியூ போகும்போது உங்களோட நேம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீங்க எந்த இடத்துலயும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ்க்கும். இதுல வந்து சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழயே வந்து குடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நம்ம இதுல வந்து தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் 2ஓட பிரசன்டேஷனும் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாருங்க, மொத்தம் 3 மணி நேரத்துல நம்ம 300 மார்க்குக்கு எழுதணும். நம்ம போன தடவை பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க்கு இந்த மாதிரி இருந்தது. இந்த தடவை வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம எழுதக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுதான். ஓகேவா? இதுல வந்து பாருங்க, அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குடுத்துட்டாங்க. என்னதான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் இருந்தாலும், அந்த மீனிங்கா வந்து நம்ம இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம எப்படி ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு இங்கிலீஷ்ல குடுத்துருக்கிறது தான் வந்துட்டு ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அதே மாரி தான் வந்து இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எழுதும்போது ஓகேங்களா? ஸோ அழகா ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எழுதுறது வந்து ரீடபிளா இருக்கணும். படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? குட் ஹேண்ட் ரைட்டிங்கு தனியா ஒரு மார்க் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம எழுதும்போது ஒரு திருத்துறவங்க சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்மளே ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா, கசகசன்னு எழுதியிருக்க பேப்பருக்கும், நீட்டா எழுதியிருக்க பேப்பருக்கும் மார்க் நம்ம பார்த்து தான் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்துட்டு கொஞ்சம் நீட்டா எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புக்லெட்ல வந்து பார்த்தா மொத்தம் 64 பக்கம். இடையில ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க எழுதவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்ட்டா ஸ்பேஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ள மட்டும் தான் எழுதணும். இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் எழுதிட்டீங்க அப்படின்னாலும், அத வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த அந்த கவுண்ட்ட வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த புக்லெட்ல இருந்து எந்த பேப்பரையும் கிழிச்சிடக்கூடாது. முக்கியமா இப்ப நம்ம வந்து தமிழ் வினாத்தாள் இருக்குல்ல. இதுக்கு
எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா? அந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து நமக்கு அந்த லெட்டர் ரைட்டிங்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட பேர் வந்து கண்டிப்பா குறிப்பிடக்கூடாது. நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரோ, பேரோ இல்ல சிம்பிள்ஸ் ஓகேங்களா? இதுல வந்து குறிப்பிட்ட வடிவங்கள மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். மத்த இந்த ஸ்டார் போடுறது, இந்த மாரி சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து இன்வாலிட் ஆயிடும். நம்மளோட பேப்பர் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். ஸோ இந்த லெட்டர்லாம் அனுப்புனர், பெறுநர் இருக்க இடத்துல நம்ம பேர் வந்து போடக்கூடாது. அதுக்கு பதிலா ஏபிசிடி, எக்ஸ்எக்ஸ் அந்த மாரி தான் வந்து நம்ம போடணும். இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ரூல்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ இது தவிர நான் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன். இப்போ நீங்க கொஸ்டின் இப்போ இதுல பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதும்போது 3 பார்ட் இருந்தது. அதாவது பழைய போன வருஷத்துல 2023 எழுதும்போது, இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 6 மார்க். 6 மார்க்ல வந்துட்டு 18 6 மார்க்ல 15 வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு டைம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பத்தாது தான். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 6 மார்க் முடிச்சுட்டு, அப்புறம் 12 மார்க்கு, 15 மார்க் இந்த மாதிரி போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க் அதாவது 15 மார்க்கு, 12 மார்க்கு, அதுக்கப்புறம் 6 மார்க் அந்த மாரி எழுதுவாங்க. ஓகே. ஸோ நாங்க டெஸ்ட் எழுதும்போது புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 6 மார்க்கு 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 12 மார்க் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அ அதிகமா எழுதுற மாதிரி இருக்கும். 15 மார்க் வந்து கொஞ்சம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ நீங்க டைம் இதில கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ நெறைய கன்டென்ட்ட வந்து வெறும் கன்டென்ட் தியரியா அப்படி எழுதக்கூடாது. ரொம்ப கதை கதையா எழுதக்கூடாது. நீங்க எழுதியிருக்கணும். பாயிண்ட் வைஸ் இருக்கணும். அந்த பாயிண்ட்டும் எப்படி இருக்கணும்னா, கீவேர்டா இருக்கணும். ஸோ நீங்க படிக்கும்போதே வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு எதெல்லாம் கீவேர்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். ஸோ நீங்க அங்க நம்ம எப்படி இங்க நம்ம படிக்கிறது தான் அவன் அங்க கீவேர்டா குடுப்பானா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு கீவேர்ட் நீங்க செட் பண்ணிக்கணும். அந்த கீவேர்ட் என்ன மாதிரி இருக்கணும்னா, முக்கியமா ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தேவைப்படுது அந்த கொஸ்டினுக்குன்னா, அந்த டேட்டாவ மட்டும் நீங்க அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க பாக்ஸ் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா கரெக்ஷன் பண்றவங்க அந்த தியரிய ரீட் பண்ணாம பாக்ஸ் கன்டென்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பிளஸ் நீங்க சொல்ல வரத ஒரு பிக்சரா வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இது தியரியா வளவளன்னு எழுதாம ஒரு டயகிராம் போட்டு இந்த டயகிராம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த டயகிராம் தான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, டக்குன்னு அந்த டயகிராம் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் குடுத்துட்டு போயிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க வந்து 6 மார்க்கா, 12 மார்க்கா, 15 மார்க்கா அப்படின்னு எழுதாம, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பேப்பர வந்து ஃபில் பண்ணதுக்கு வந்துட்டு 15 மார்க் வந்து ஈஸி. ஸோ 15 மார்க்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க 12 மார்க், 6 மார்க் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நீங்கள் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து 6 மார்க்குக்கு நெறைய டைம் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 மார்க்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுதுறதுக்கு நேரம் இல்லாம போகலாம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்க 6, 12, 15 அப்படி போங்க. அதுக்கப்புறமா 15, 12, 6ன்னு எழுதி பாருங்க. ஸோ 2ல வந்து உங்களுக்கு எது அதிகமான கொஸ்டின் வந்து எழுத முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப தமிழ்ல எழுதும்போது பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு என்ன குடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழலில் COVID-19 ஏற்படுத்திய தாக்கம் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சில பேரு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த கரெக்ட்டான கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த ஆன்சர் நம்ம எழுதிருவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த கொஸ்டினோட கீவேர்ட் தெரியும். இப்ப வந்து சுற்றுச்சூழல்ல கோவிட் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. பட் நமக்கு கன்டென்ட் வந்து டக்குனு அங்க யோசிக்க முடியல அப்படின்னா, கோவிட் ரிலேட்டடா நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணோம், நம்மள சுத்தி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதிகமா கிருமி நாசினிகள் வந்து தொளிச்சாங்க. அதே மாதிரி நோய் பரவுது அப்படிங்கிறதுனால நெறைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ இங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருகி வரும் அ ஆ இனம் என்ன? பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் அப்படின்னா, அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட இனங்கள் அப்படின்னா என்ன? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பிரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க ஆ சப் கொஸ்டினா வந்து கேட்டுட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு 6 மார்க் வந்து ஒரே கொஸ்டினா கேட்காம 3 கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப் டிவிஷனுக்கும் வந்து 2 மார்க் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த 2 மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதுனா போதும். பிளஸ் இப்ப நீங்க 6 மார்க் கொஸ்டின் அப்படின்னா,
மினிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸாவது இருக்கணும். ஸோ 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி முடியாத பட்சத்துல ஒரு 5 பாயிண்ட்ஸ் குடுக்கலாம். அந்த 5 பாயிண்ட்ஸுமே இப்ப எல்லா லைனும் கவர் ஆகி இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கன்டென்ட் வந்து கம்மியா தெரியும். ஆனா பேஜ் வந்து நீங்க இப்படிதான் ஃபில் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு டைமும் வந்து பத்தும். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த சுற்றுச்சூழலில் COVID-19 தாக்கம் அப்படிங்கிறத ஒரு ஹெட்டிங்கா குடுத்துட்டேன். இந்த ஹெட்டிங்ல மேல ஒரு லைன், கீழ ஒரு லைன் போயிருச்சு. ஸோ இந்த லைன் எழுதினாலும் எனக்கு வந்து ரொம்ப கசகசன்னு தெரியும். ஸோ அந்த பேப்பர் வந்து ஒரு நீட்னஸ் இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, டைட்டில் உங்களுக்கு தனியா தெரியுது. அதே சமயம் ஒரு டைட்டில்ல எனக்கு 3 லைன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு டைட்டில் குடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து அந்த ஸ்பேஸ வந்து நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நீங்க எழுதின பாயிண்ட்ஸ்ல ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கலாம். கீவேர்ட் மாதிரி அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு 3 பார்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்துட்டு 2 மார்க்ஸ் தான் அசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழயும் 2 பாயிண்ட் நீங்க குடுத்தாலே வந்து போதுமானதா இருக்கும். ஸோ நீங்க 3 கொஸ்டினையும் 3 பார்ட்டையும் அட்டெண்ட் பண்ண மாரி இருக்கும். 3 பார்ட்டுக்கு கன்டென்ட் குடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நீங்க எழுதணும். ஸோ இத மாரி தான் 6 மார்க்லாம் வந்துட்டு இதுல வந்து பாருங்க எல்லாமே வந்து மினிமம் 5 பாயிண்ட் வந்து நான் குடுத்திருப்பேன். இதுல வந்து பாருங்களேன், இந்தியாவில் எந்தெந்த கடற்பகுதிகள் கடல் மட்டம் உயர்வினால் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம இந்த பகுதி தான் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா யோசிச்சு நம்ம எழுத முடியாது. பட் இதுல வந்து பாருங்களேன், ஒரு சின்னதா ஒரு டயகிராம் போட்டு இந்தந்த பகுதிகள்லாம் வந்து கடல் பகுதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நமக்கு டக்குன்னு ஒரு டயகிராம் தோணுச்சு அப்படின்னா டயகிராமா போட்டுறணும் அந்த இடத்துல. நீங்க கொஸ்டின் வந்து எழுதல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் கண்டிப்பா பண்ணிடணும். ஓகேங்களா? இல்லாட்டி அதையும் அக்கவுண்டபிளா எடுத்துட்டு 0 மார்க் வந்து நமக்கு குடுத்துருவாங்க. நீங்க வந்து இப்போ 12 மார்க் கொஸ்டின் இல்ல 15 மார்க் கொஸ்டினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு எந்த கொஸ்டின வந்து ஒமிட் பண்றீங்களோ அத ஃபர்ஸ்ட்டே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க அவசரமா எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு லேட் ஆகும். சில சமயம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமயே குடுக்கறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு டைம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா நான் அந்த கொஸ்டின் எழுதவே மாட்டேன் அப்படின்னா, நீங்க பென்சில்ல வச்சுட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேப்பர் குடுக்கும்போது எல்லாத்தையும் பென்ல ஒரு தடவ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து தமிழ்ல வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு 6 மார்க். ஸோ நீங்க எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவு அவங்களுக்கு கரெக்ஷன் பண்றவங்களுக்கு புரியிற மாதிரி இருந்தாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க, கல்பாக்கம் அணுமின் நிலையம் பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திட்டம் சக்தி, அதாவது மிஷன் சக்தி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த பட்ஜெட்ல வந்து நமக்கு சொல்லப்பட்ட ஒண்ணு. ஸோ மோஸ்ட்லி இதுல வந்து பட்ஜெட் ரிலேட்டடா வந்து நெறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பவுமே நீங்க மெயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து பட்ஜெட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நல்லா நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து கீவேர்ட் வந்து பாருங்களேன். இப்ப கல்பாக்கம் அணுமின் நிலையம்னா நம்ம வளவளன்னு எழுத தேவை கிடையாது. ஸோ எப்ப ஆரம்பிச்சாங்க? ஸோ அதுல வந்து என்ன ஸ்பெஷல்? ஓகேங்களா? அத நம்ம எழுதணும். அதே மாதிரி மிஷன் சக்தி வந்து எதுல கொண்டு வந்தாங்க? ஸோ யாருக்கானது? அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ இத வந்து 6 மார்க்க வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. 3 மார்க்குக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒரு 3 பாயிண்ட் வந்து குடுக்கணும். ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து எழுதணும். இப்போ லைன் ஸ்ப்ளிட் பண்றதும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேக்ஸிமம் ஸ்பேஸ் எடுத்துட்டு, தெரியாதது செகண்ட் பார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 லைன் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா, ஈக்குவலான மார்க் தான் அவங்க வந்து பிரிச்சு குடுப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எவ்வளோ அதிகமா எழுதினாலுமே, அதுக்கு மினிமமா அவங்க என்ன குடுக்கணுமோ, அததான் வந்து குடுக்க போறாங்க. ஸோ நீங்க 2மே ஈக்குவலா வந்துட்டு அங்க பிரசன்ட் பண்ணி காட்டணும். அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு 6 மார்க்கு. நான் இதோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். சரியா? வீடியோக்கு கீழ குடுக்குறேன். நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி கொஸ்டின் பாருங்களேன். விளைவுகள் எது? மோஸ்ட்லி வந்து இந்த விளைவுகள் என்ன? தாக்கங்கள் என்ன? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த தாக்கம் வந்து நன்மையான தாக்கமும் இருக்கும், தீமையும் இருக்கும் இல்லையா? அதே மாரி விளைவுகள் வந்து நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஸோ இந்த மாரி பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வளவளன்னு எழுதாம ஒரு சின்னதா ஒரு டேபிள் மாதிரி போட்டு நீங்க காட்டிடலாம். உங்களுக்கு கன்டென்ட்டும் வந்துட்டு குடுத்த மாதிரி இருக்கும்.
ஸ்பேஸும் வந்து நிறைய யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 18 கொஷின் வந்து 6 மார்க் கொஷின். ஓகேங்களா? இது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 மார்க்கு. இந்த 12 மார்க் வந்து 12 வினாக்கள்ல வந்துட்டு நம்ம 10 வினாக்களுக்கு விடையளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு சப்டிவிஷனோட கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ் வந்து நீங்க நல்லா பார்த்துக்கணும். இல்ல பாருங்க, முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் கேட்டிருக்காங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 டிவிஷனுக்கு ஈக்குவலான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்குமே 4 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ஸ்கீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா அந்த டைட்டில் வந்து போட்டுட்டு எப்போ தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, ஸோ இலக்கு டார்கெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட டார்கெட் எந்த வருஷத்துல வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அண்டர்லைனோ இல்லை ஒரு பாக்ஸோ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். பார்த்த உடனே வந்து மார்க் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம்னா தொடக்கம் என்ன, அதோட நோக்கம் என்ன, ஸோ எவ்வளோ பட்ஜெட் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க, எதனால இந்த பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி டேட் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் டேட் வந்து படிக்கிறீங்க, இப்போ பசி பட்டினி குறியீடு படிக்கிறீங்கன்னா அதோட டேட் என்ன, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கும் வந்துட்டு ஓகே இவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து இந்த டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தா மட்டும் போடுங்க. சப்போஸ் தப்பாக போட்டுட்டிங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டேப்ல தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்லைன்லேயே செக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அப்படி செக் பண்ணும்போது சப்போஸ் தப்பா இருந்தது அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி டேட்டாஸ் தப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு மார்க் கம்மியாகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வரவு செலவு திட்டத்தோட கொள்கைகள். ஸோ இது வந்து பாருங்களேன், ஒரு நார்மலான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நார்மலான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு பாலிட்டியோட அரசியலமைப்போட ரிலேட் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் கொண்டு வந்து இது எழுத முடியும் நம்ம. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி 12 மார்க்குக்கோ இல்லை 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கோ நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருங்க. அதில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டெஃபினேஷன். அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸுக்கு வந்துடணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ வரவு செலவு பற்றிய அரசியலமைப்பில் என்னென்ன விதி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வியத்தகு இந்தியா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இந்தியாவோட $5 trillion பொருளாதாரத்தோட இலக்கு. இதை வந்து விரிவா விளக்குங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கீம்ஸும் இருக்கு. ஸோ இந்தியாவோட எதிர்காலம் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நமக்கு நன்மை தீமைன்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் சொல்றது வந்து நன்மை வந்து அதிகமாக சொல்லுங்க, தீமை வந்து கம்மியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எழுதும் போதே உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட்டை பத்தி எப்படி பேசுவாங்க. ஸோ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட்டை குறை சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒரு பாசிட்டிவான திங் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன்லையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் நம்பர் போட்டுக்கலாம், 1 2 3 போட்டுக்கலாம். பக்கத்தில் இந்த ஸ்டார் போட்டு எழுதுறதோ இல்லை டாட் வச்சு எழுதுறதோ இல்லை ஏரோ மார்க் போடுறதோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதோட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் வந்து 2 கட்டமாக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட 5 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு. ஸோ அதுக்கான முன்முயற்சிகள்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் ஜென்ரலாக வந்து எழுதுகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 12 மார்க்கு. அடுத்து 15 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பாருங்கள். நான் பிடிஎஃப் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எழுதுகிற நேரம் கம்மியாகும், அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் அண்டர்லைன் போட்டு காமிச்சிடுங்க. ஸோ குழந்தை நலன்புரி நடவடிக்கைகள், குழந்தைகளுடைய நலனுக்காக என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்தியா வந்து மேற்கொண்டுட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை நலன்புரி நடவடிக்கை என்னென்ன, என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியலமைப்பு ரீதியான நடவடிக்கை என்ன, சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன, குழந்தைகள் நலனுக்கான என்னென்ன குழுக்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க படிக்கணும், எழுதணும், ப்ரெசென்ட் பண்ணும்போது எழுதணும். ஸோ ஒரு 4 சப்ஹெட்டிங் இல்லை 5 சப்ஹெட்டிங்குள்ள நீங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே வந்துட்டு இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதுறோம் இல்லையா, அந்த சப்ஹெட்டிங் எல்லாமே வந்துட்டு நீங்க ஜஸ்ட் படிச்சுட்டு போனா பத்தாது. ஓகேங்களா? நீங்க வந்து நான் படிக்கும்போது என்ன பண்ணேன்னா, சிலபஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த டாபிக்கு கீழ என்னென்ன சப்ஹெட்டிங்லாம் கொடுக்க முடியும், அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும், என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷீட் பிடிஎஃப் போட்டு ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து கண்டென்ட் கிடையாது. அதாவது அந்த புக் மெட்டீரியலை வந்து நான் ரீட் பண்ணிட்டு போய் எழுதினது கிடையாது. அந்த சப்ஹெட்டிங் படிச்சுட்டு அந்த சப்ஹெட்டிங் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் சொன்னல உங்களுக்கு ஆரம்பத்துலேயே, நீங்கள் கொடுக்குற வேல்யூ அந்த டேட்டா வந்து கீவேர்டாக இருக்கணும். என்ன கீவேர்டு வருமோ அதுதான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் அந்த கீவேர்டை தான் வந்துட்டு மறுபடியும் படிச்சுட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கீவேர்டு தான். இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கையில் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறதோ, இந்த போக்சோ சட்டம் 2013ல வந்துச்சு. ஆப்ரேஷன் ஸ்மைல்னா என்ன, ஆப்ரேஷன் முஸ்கான்னா என்ன, இது எல்லாமே வந்து இப்போ இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே எழுதி வச்ச கீவேர்டு. அந்த கீவேர்டை மட்டும்தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேனே. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை புக் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அந்த சிலபஸ்க்கு கீழே இருக்க டாபிக் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே என்ன கீவேர்ட்லாம் நம்ம அங்கே எழுத முடியும், என்ன டேட்டாஸ்லாம் அங்கே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த கீவேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த தொழில் வள சாலைகள் அப்படின்னு பாருங்க, நீங்க நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே இப்போ இந்த டயக்ராம்லாம் வந்து நம்ம அங்கே போகணுன்னே டக்குன்னு வரைய முடியாது. நீங்க நோட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு டாப்பிக்கில் இந்த டயக்ராம் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் படிக்கும்போது என்ன பண்ணோம், இஸ்ரோ பற்றி கேட்டால் இந்த டயக்ராம்லாம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் டயக்ராம்லாம் வரைஞ்சி வச்சிருந்தோம். பிஎஸ்எல்வி ராக்கெட் டயக்ராம்லாம் வரைஞ்சி வச்சிருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அது பார்த்தோன்னே புரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு தேவை அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி டயக்ராம்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்துட்டு வரைஞ்சு பார்த்துட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு 15 மார்க் கொஷின்ஸ். இந்த சிறுதானிய ஆண்டு வந்துட்டு நமக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதிலே வந்து கேட்ட கொஷின் இது. அதுலேருந்து அப்படியே வந்திருந்தது. ஸோ இந்த 12 மார்க் முடிஞ்சது. அடுத்து வந்து 6 மார்க், சாரி 15 மார்க்கு. ஸோ இது வந்து 15 மார்க்கு. 15 மார்க் வந்து மொத்தம் நம்ம 6 கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ 90 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்க, இது வந்து திராவிட மொழிகளோட அடையாளம் எவ்வாறு மற்ற இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்ட மொழியாக அமைகிறது. இந்த கொஷின் பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட பேரா தான் இந்த கொஷின் பேப்பரில் கொஷினாக வந்திருந்தது. ஸோ அதை படிச்சுட்டு அப்படி இங்கே ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அதில் வர்றது இந்த மாதிரி லக்கியாக வந்து கொஷினாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் டயக்ராம்லாம் போட்டுட்டு அந்த முக்கியமான பேர்கள், அந்த கீவேர்டுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஓகே இவங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டாவே மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து தமிழில் ப்ரெசன்டேஷன். அடுத்து இதில் வந்து பாருங்களேன், ஒவ்வொரு லைன்லையும் நான் 2 வேர்டு தான் எழுதியிருக்கேன். பட் எனக்கு இந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் போகுது, இந்த சைடும் கொஞ்சம் ஸ்பேஸ் போகுது, நடுவில் மட்டும் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவும் இருக்குது, அதே சமயம் அதிகமாக எழுதவும் தேவையில்லை, ஸ்பேஸும் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து இங்கிலீஷில் ஒரு பேப்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ சேம் திங், அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ஸோ 6 மார்க்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. பட் ஒரு 6 மார்க்குக்கு இவ்வளோ கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு மினிமமாக ஒரு 6 பாயிண்ட் கொடுத்தாலே வந்து போதும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த கொஷினில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இல்லாட்டி இடையில நீங்கள் கொஷின் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? பின்னாடி வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கொஷினாகவே இருக்கும். அதை நமக்கு எழுத நேரம் இல்லாமல் நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு அளவான டேட்டாவே நீங்கள் வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி சப்ஹெட்டிங் 6 மார்க்லேயும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்ஹெட்டிங் யூஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ நீங்கள் சப்ஹெட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான டேட்டாஸ் வந்து கொடுங்க. ஸோ எழுதிருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிகிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் புரிகிற மாதிரி நீங்கள் எழுதினா போதும். ரொம்ப நீட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்து போகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்து எழுதுகிற மாதிரி எழுதுங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேப்பரும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், தமிழ் எழுதுறவங்க தமிழில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, தமிழில் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, முக்கியமாக நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல கான்செப்ட் தெரியும், நல்லா படிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூவோட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் 6 மார்க்கில் ஓரளவுக்கு குட் டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறது நல்லா படிங்க. ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நமக்கு அதுக்கு தான் வந்து மார்க்கே. நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸில் ப்ரெசன்டேஷனில் தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த அத்தனை நாள் நம்ம முழிச்சு படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.